வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோம் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து பிசி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சைடில் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் வச்சுருக்கீங்க. ஸோ அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அந்த ஆப்ஸ் தான் பார்த்திங்கன்னா டூல்ஸ். ஸோ இப்போ உங்களோட ஃபோன் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த ஆப்ஸில் இருக்க டூல்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டியதை பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ போய் பே பண்ணணுன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோமுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் நமக்கு ரிசல்ட்ஸ் மட்டும் தான் தரும். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்பில் நமக்கு ஆட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு விபிஎன் வேணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் டிஃபால்ட்டாக இருக்காது. நாம தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி விபிஎன் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பேசிக்காக எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஆடடான ஃபீச்சர்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம இதிலே உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். க்ரோம் எல்லோரும் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறதுனால நான் அதில் வச்சு சொல்லிகிட்ருக்கேன். பட் நீங்கள் ஒரு இது பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ப்ரௌசர்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போய்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமோட வெப் ஸ்டோர் கூட்டுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா க்ரோமோட ஸ்டோர். இப்போ நம்ம ஃபோனுக்கு எப்படி ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து க்ரோமுக்குன்னு தனியாக அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் ஒரு டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் எப்படி கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்களே, இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் அது மாதிரி பிரிச்சிருப்பாங்களே, அது மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்னா இப்போ வந்து க்ரோமில் வந்து இப்போ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த விஷயம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ரோமில் பண்ண முடியாது. பட் அதை நீங்கள் எங்கள் எக்ஸ்டென்ஷனில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூல் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ அது மாதிரி நானே நிறையா டூல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், க்ரோமில் எப்படி விபிஎன் யூஸ் பண்ணுறது, நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு. ஸோ நான் விபிஎனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டச் விபிஎன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ விபிஎன் சர்வீஸ் தான். ஸோ இவங்க எக்ஸ்டென்ஷன் மாடலே வச்சுருக்காங்க. நம்ம இவங்களோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே நம்ம க்ரோமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே இப்போ டச் விபிஎன் போட்டு சர்ச் பண்ணுறேன், அது வரும் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ஸ் மாதிரி, இது வந்து வெப் ஸ்டோருக்கான ஆப்ஸ் மாதிரி. இதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ தேடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டச் விபிஎனுக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டெமோக்கோசரம் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்னு காமிக்குது. பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட் டு க்ரோம்னு காமிக்கும். நான் வேறு காமிக்கிறேன். ஸோ இந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் உங்களோட க்ரோமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் உங்களோட க்ரோமை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். பேசிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்போ ஆட் எக்ஸ்டென்ஷன் காமிக்குது இல்லையா, இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த பசில் ஐக்கான் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பல் ஹனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது கூப்பன் க்ரியேட் பண்ணுற வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை நீங்கள் செக் அவுட் பண்ணுற இடத்துல இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன்ஸ்லாம் அதுவே தேடி தரும். ஸோ இப்போ சோஷியல் பிளேட் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டச் விபிஎன் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நான் முன்ன காமிச்சது. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த விபிஎன் டச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வருது இல்லையா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா விபிஎன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் போய்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே இப்போ உங்கள் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் மூலிமா அந்த சர்வர்லேருந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் வந்து இப்போ ஆட் பிளாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதே இந்த அப்ளிகேஷனுக்காக தான். ஆட் பிளாக்கர்னு ஒன்று இருக்குது.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் எக்ஸ்டென்ஷனே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ஃபீச்சருக்காக. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸே காமிக்காது. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக இந்த ஆட் பிளாக்கர் இருந்தால் நிறையா வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஆட் பிளாக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து அக்சஸே பண்ண முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஆட் பிளாக்கர் வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெப்சைட்லாம் ஓப்பன் ஆகாது. அண்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூடியூப் உங்கள்கிட்ட ஆட் பிளாக்கர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பிளாக்கர்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டே பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 2 வீடியோக்கு மேலே நீங்கள் உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் யூஸ்ஃபுல்லான சில வெப்சைட் சில எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இப்படி தான் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்படியே ஜஸ்ட்டு தேடி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி இந்த ஃபீச்சர்லாம் வேணும் அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தேடி பாருங்கள். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் யாராவது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.